கனமழைக்கு சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகள் ஸ்தம்பித்துள்ள நிலையில் மழை தொடருமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தரும் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ராஜா தொடர்பில் இருக்கிறார். அவர் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். ராஜா, சொல்லுங்க, மழை தொடருமா? வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்கள் என்ன, அது பற்றி சொல்லுங்க ராஜா. அதாவது இன்றைக்கு சென்னையில் பெய்த இந்த கனமழைக்கு காரணம் பருவமழை தான் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது சென்னையை சுற்றி 100 கிலோமீட்டர் அளவு சர்க்கிளில் இந்த மழையானது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. இந்த மேகக்கூட்டங்கள் சென்னையை மையமாக கொண்டு காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக கடக்கும் என்பதால் இந்த மாவட்டங்களில் கூடுதலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக மழை இன்று காலை பதிவாகவில்லை. ஆனால் இன்று காலை சென்னையை மையமாக வைத்துதான் இந்த கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 8:30 மணி அளவில் பதிவான மழையின் அளவுப்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இது கனமழை, அதாவது 15 சென்டிமீட்டர் அளவு கனமழை பெய்திருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையானது இன்று மாலை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் சென்னையில் அவ்வப்போது மழை வரும் எனவும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்தமானுக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் அதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு பிறகும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு, அதாவது முழு தமிழ்நாட்டிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை சென்னையில் கனமழை கொட்டியதற்கு பருவமழையின் காரணமாக ஏற்பட்ட ஒரு செட்டப் மேகங்களால் ஏற்பட்ட மழைதான், அதனாலே கடுமையான மழை பெய்திருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.